ஒரு முக்கியமான விஷயம், அதாவது தமிழகத்தில் கடந்த பல வருடங்களாக ஆற்று மணல் கடத்துவது, அதேபோல சட்டவிரோதமாக கனிவளங்களை கொள்ளையடிப்பது என்பது தொடர்கதையாக இருக்கிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வல்லநாடு பகுதியில் மணல் கொள்ளையை தடுக்க முயற்சித்த ஒரு கிராம நிர்வாக அலுவலர் ரவுடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். பல நேரங்களிலே வட்டாட்சியர்கள் கிராம நிர்வாக அலுவலர்களை தாக்குதல் கொள்வது, அதே போல ஊடகவியலாளர்களும் அந்த உண்மை நிலவரங்களை படம் எடுக்கப் போகின்ற பொழுது, அதை கண்டுபிடிக்கப் போகின்ற பொழுது தாக்குதலுக்கு ஆளாவது என்பதும் ஒரு தொடர்கதையாக இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு கரூர் பகுதியில் மணல் கொள்ளையை, கனிம கொள்ளையை நடப்பதை படம் பிடித்து பொதுவெளியில் கொண்டு வருவதற்காக செயல்பட்ட ஊடகவியலாளர்கள் கதிரவன் மற்றும் செபஸ்டியன் ஆகிய 2 பேரும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் மிக முக்கியமானது என்று சொன்னால், ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே பழனியாண்டி என்பவர், அவருடைய குவாரியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவரே இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. அதுக்கான ஊடக செய்திகள் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. ஒரு பக்கம் இதுபோன்று கனிம கொள்ளைகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லுவது, இதுபோல் நடக்கக்கூடிய அத்துமீறல் நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தால் அது கொண்டு வர வேண்டிய கடமை பத்திரிகையாளருக்கு இருக்குது. அதற்காகத்தான் பத்திரிகை இருக்கிறது. எனவே அதை தங்களுடைய கடமையை செய்கின்ற பொழுது அவர்கள் மீது அவர்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தக்கூடிய சம்பவத்தை கண்டித்து ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன். இருந்தாலும் கூட இன்னும் அந்த குவாரியினுடைய உரிமையாளராக கருதப்படுகின்ற பழனியாண்டி மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் இருப்பது தெரிய வருகிறது. அதற்கான ஆதாரங்கள், அவரே தாக்கியதை போன்ற ஆதாரங்கள் எல்லாம் ஊடகங்களே வெளிவந்திருக்கிறது. எனவே இது ஏதோ ஒரு கரூரில் ஐசோலேட்டடாக தன்னிச்சையாக நடந்ததாக கருதக்கூடாது. இது ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் நடந்த சம்பவமாக கருதி தமிழ்நாடு அரசு இல்லை ஆளுங்கட்சி ஆளாத கட்சி என்ற ஒரு போக்கு இல்லாமல் பாரபட்சமற்ற வகையில் அந்த ஊடகவியலாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அந்த சட்டமன்ற உறுப்பினர் உட்பட அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கார்களோ அவர்கள் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து உடனடியாக